இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா, கேப்டன் எப்போதுமே சொல்வது போல அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம் என்பதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வழி. அந்த வழியில தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு என் பிறந்தநாள் அதை முன்னிட்டு தமிழக அரசுகிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழகம் முழுவதுமே தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு வேண்டுதலாக வைக்கிறோம். அதே மாதிரி தொகுதி சீரமைப்பு என்கின்ற வகையில் தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை அவர்கள் மத்திய அரசு குறைத்தாலும் உறுதியாக தேமுதிக தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் தமிழக அரசுடன் நாங்கள் நிச்சயமாக சேர்ந்து அதை எதிர்ப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அது இன்னைக்கே நான் சொல்லிட முடியாது. இன்னும் அடுத்த பிறந்த நாளும் வரப்போகுது, அடுத்த மார்ச் 18. அன்னைக்கு இந்த கேள்வியை நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கான தெளிவான பதில் நான் சொல்றேன். சரிங்களா? அதனால் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு, கொஞ்சம் பொறுத்திருக்கேன். இல்லை, நாங்கள் இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நான் ஒரு விஷயம் தெளிவாக தான் இருக்கோம். சரிங்களா? 234 தொகுதிகளிலும் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் நீங்கள் அதை இட்டு கட்டி அது எதாவது ட்விஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழப்பத்திற்கெல்லாம் நாங்கள் இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கோம். சரிங்களா? அதனால் இதம்மா 2026 மார்ச் 18 என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கு அதை நான் உறுதியாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அது தலைமை பொறுப்பில் இருக்கவங்க கிட்ட தான் இதை நீங்க கேட்கணும். புரியுதுங்களா? இந்த கூட்டணியினோட தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க கிட்ட நீங்க இதை கேட்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவா இருக்கோம். எங்கள் கட்சியினுடைய வளர்ச்சி, எங்கள் கட்சியினுடைய பயணத்தை தான் நாங்கள் இப்போ முன்னெடுத்து அதுக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் மாசத்துல செயற்குழு பொதுக்குழு தர்மபுரி மாவட்டத்தில் நாங்கள் கூட்ட இருக்கிறோம். பல முக்கியமான பதவிகள் நிறைய அன்னைக்கு அறிவிக்க இருக்கிறோம். 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்களை அறிவிக்க இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து இந்த கொடிநாள் 25ஆம் ஆண்டு சில்வர் ஜூப்ளி இயர் என்பதால் தமிழகம் முழுவதும் கொடிகளை ஏற்றி எங்கள் கட்சியின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, ஒரு விஷயங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாகை எதிர்ப்பது எல்லா கட்சியும் தான் பண்ணுறாங்க. அதில் நாங்கள் தேமுதிகவும் அதில் எதிர்த்திருக்கோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கைது பண்ணுவது தமிழக அரசு செய்து கொண்டிருக்காங்க. அவங்கவுங்க உரிமையை பேசுவதற்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுங்க, ஒரு இடத்த கொடுங்க. யாருமே போராடக்கூடாது, யாருமே எதிர்த்து கருத்து சொல்லக்கூடாது என்பதை தடுக்குவது தவறான ஒரு விஷயம். எல்லாருக்கும் உரிமை உண்டு. இது ஜனநாயக நாடு. ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடை நிச்சயமாக அவங்க சொல்வதற்கு அவங்களுக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஒன்று நீங்கள் அதான் அண்ணன்ட்ட கேளுங்க. ஏன்னா இந்த இல்லைங்க, இந்த கூட்டணியின் தலைமை யாரோ அவங்க கிட்ட தான் இதை கேள்வி கேட்கணும். அப்படி எந்த ஒரு கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். இப்போ கூட அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம், சுதீஷ் போனார், பார்சாதி போனார், விஜய் பிரபாகர் கலந்துக்கிட்டாரு. அதெல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்களா? இல்லை, அது ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடுங்க. இப்போ நாங்கள் தேமுதிக சார்பாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து நடத்தணுன்ற நிலைப்பாடு இன்னும் நாங்களும் எடுக்கலை. அந்த வகையில் பிஜேபியும் அதை நினைக்கல. அது மாதிரி தான் அதிமுகவும் அவங்களுக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான நேரம் வரும்போது சேர்ந்து நிச்சயமாக செய்வோம் என்பதும் தெரியும்.
தனியாக இருக்குது, அதெல்லாம் ஒருங்கிணைந்தா தான் நீங்கள் வந்து தேர்தலை வெற்றி பெற முடியும். பன்னீர்செல்வம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிக்கு தலைமை வைக்கிறீங்க, கூட்டணி இடம் சொல்லியிருக்கீங்க. இது நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ் கிட்ட கேட்கணும். அவர் சொல்லியிருக்காரு. அது அவர்கிட்ட போய் கேட்கணும். எந்த முறையில் நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அப்படின்னு அண்ணன் ஓபிஎஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. 4 வருஷம் தமிழ்நாடு அரசுடைய மதிப்பீடு என்னுடைய எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? இது ஒன்றும் இது எக்ஸாம் கிடையாது, ஃபெயிலா பாஸா டிஸ்டிங்ஷனான்னு சொல்கிறதுக்கு. அதனால் நிறையும் இருக்குது குறையும் இருக்குது, ரெண்டுமே கலந்து தான் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் ஐ கான்ட் சே தட். சட்ட ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக பல கொலைகள் தொடர்ந்து நடக்கின்ற சமீபத்திய அரசினுடைய செயல்பாடு நடக்குது எப்படி? இல்லை, சட்டம் ஒழுங்கு வந்து நாங்கள் பல முறை அறிக்கை கொடுத்துருக்கோம், பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். பாலியல் வன்கொடுமைகள், அதே மாதிரி கள்ளச்சாராயம், டாஸ்மாக் பிரச்சனை எல்லாமே இது இருக்குது. இல்லைன்னு யாரும் வந்து முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்க முடியாது. அது பல்வேறு வகையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அறிக்கைகள் கொடுத்துருக்கோம். தமிழக அரசு அதில் கவனம் செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன்.